இருப்பீங்களா? அப்படி புறக்கணிச்சீங்கன்னா 26ல மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க. போயிருங்க, பாமக எல்லாம் சேர்ந்துருங்க, 4-5 இடத்துல வின் பண்ணிருந்தீங்கன்னா மந்திரியா இருப்பீங்க. உங்கள ஒருத்தர் மந்திரியா இருப்பீங்க. இந்த மாதிரி போச்சுன்னா நாம் தமிழர் வந்து பாமகவுக்கும் நீங்க வந்து ரொம்ப ஆணவத்தோட பேசுறீங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி, வன்னியர் சங்க துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர். அதனால நேர வன்னியர்கள் அங்க ஓட்டு போட்டாருன்னா நமக்கு வன்னியர் இல்லாத ஓட்டு. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from தமிழ்நாடு, மிஸ்டர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்? விக்கிரவாண்டி தேர்தல் முதல்ல என்ன சார், ஏடிஎம்கே வந்து போட்டி போடாம இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பரபரப்பே இல்லாம போயிடுச்சு சார். எப்படி பாக்குறீங்க? அப்போ அதிமுக வந்து ஒரு இறங்கு முகத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுமா? இது ஒரு ஆச்சரியம் பிளஸ் அதிர்ச்சி கலந்த ஒரு முடிவா நான் பாக்குறேன். அதாவது ஏன் ஆச்சரியம்னா, இப்ப சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல விழுப்புரம் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில பானை சின்னத்துல போட்டி போட்ட ரவிக்குமார் வந்து 39% வாக்கு வாங்கினார். சரி. ரெட்டையில போட்டி போட்ட பாக்யராஜ் வந்து 35% ஓட்டு வாங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சி 17% ஓட்டு வாங்கினாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக ஒரு ஈக்குவல் ஃபைட் கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கு. ஒரு ஆன்டி இன்குபன்சி எல்லாம் கொஞ்சம் பேசினாங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி இருந்தும் வந்து ஏன் வந்து புறக்கணிக்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது வந்து அதிர்ச்சி என்னன்னா, நம்ம கேள்விப்படுற விஷயம் அதிர்ச்சி அல்லது உண்மையா கூட இருக்கலாம். அதாவது இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு நம்ம வந்து திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை ஒருமுகப்படுத்தி பாமகவுக்கு கொண்டு சேர்க்கணும். இதன் மூலமாக பாமக கேண்டிடேட் வின் பண்ணிட்டாருன்னா திமுகவுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இது வரப்போற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா வந்து இந்த எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வந்து தமிழ்நாட்டுல கட்டமைக்கலான்றத பாக்குற மாதிரி இருக்கும்ட்டு அதிமுகல இருக்கிற பாஜக நலன் விரும்பிகளும் பாஜகல இருக்கிற அதிமுக நலன் விரும்பிகளும் சேர்ந்து எடுத்த முடிவா சொல்றாங்க. அது கொஞ்சம் அதிர்ச்சி பிளஸ் ஒரு அதுவும் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. சோ இது வந்து கொஞ்சம் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக பக்கத்துல வர்றதுக்கு இது ஒரு 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 ஸ்டாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பாக்குறீங்களா? திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்கள் எல்லா ஓட்டுகளையும் ஒருமுகப்படுத்துவது. அப்ப நீங்க அதிமுக போட்டி போட்டு அவன் 3ஆவது இடத்துக்கு போவான். அப்புறம் நாம் தமிழர் 4வது வருவான். இப்ப வந்து நாம் தமிழ் இப்ப இந்த மாதிரி போச்சுன்னா நாம் தமிழர் வந்து பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் 2வது இடத்துக்கு போட்டி நடக்கும். அப்ப நாம் தமிழர் பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுகல நம்ம நின்னா கண்டிப்பா இடைத்தேர்தல்ல வந்து ஏகப்பட்ட அதிமுக ஆளுங்கட்சியோட இது அதிகார துஷ்பிரயோகம் நிறைய இருக்கும், நம்மளால ஜெயிக்க முடியாது, பணம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு போட்டி போடலன்னு சொல்றாங்க. இதேதான் ஈரோடு கிழக்குலையும் நடந்தப்ப அங்கேயும் போட்டி போட்டீங்க. அங்க அங்க ரெட்டையில உங்களுக்கு உறுதிப்படுத்தணும்னு நீங்க போட்டி போட்டீங்க. இங்க வந்து ஒரு தோல்விக்கு அப்புறம் இன்னொரு தோல்வியை சந்திக்க வேண்டாம்னு பயத்துல பின் வாங்கிட்டீங்களா ஒருவேளை? பலவிதமான ஒரு இது இருக்கு, கருத்துக்கள் இருக்கு இந்த அதிமுகவோட புறக்கணிப்புல. ஒண்ணு பயமா, இன்னும் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல தெற்கு பக்கத்துலாம் வந்து ரொம்ப மோசமா ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா கை கொடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய வட மாவட்டங்கள் தான் கை கொடுத்துருக்கு. கொங்கு மண்டலம் கூட பாஜக ஓட்ட பிரிச்சுட்டாங்க. வட மாவட்டங்கள்ல பெரும்பாலும் உதவினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாமக ஓட்டுகள் தான். பாமக இத்தனைக்கும் பாஜகவோட கூட்டணியில இருந்தது. ஆனா அந்த 10.5% எடப்பாடி கொடுத்தாருன்றதுக்காக பாமக வந்து தொண்டர்கள் பெரும்பாலும் அதிமுக ஓட்டு போட்டாங்க. அதனால நல்ல ஓட்டை வந்து மத்திய வடமண்டலத்துல அதிமுக வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இப்ப பாமகவே களத்துல இருக்கிறதுனால அதிமுகவுக்கு என்ன பயன்னா, பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு ஓட்டு போட்ட பாமகவினர் இந்த தேர்தலில் நமக்கு ஓட்டு போடுவாங்க. நேரடியா பாமகவுக்கு அசம்பிளி எலெக்ஷனா இருக்கு, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. அதனால அவன் நிக்கிறவர் வந்து வன்னியர் சங்க துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர். அதனால நேர வன்னியர்கள் அங்க ஓட்டு போட்டாருன்னா நமக்கு வன்னியர் இல்லாத ஓட்டு நமக்கு கிடைக்காது, திமுகவுக்கு போகும். பட்டியல் ஓட்டு நமக்கு கிடைக்காது, திமுகவுக்கு போகும். மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது, திமுகவுக்கு போகும். நம்ம என்ன பண்றது, மோசமான தோல்வி அடைவோம். அதனால நம்ம புறக்கணிக்கிறது பெட்டர்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து அந்த பகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு இன்னும் வருத்தத்தை, ஒரு சோர்வை உண்டாக்கி இருக்கிறது.
இப்படியே வந்து தோல்வி மேல தோல்வி முகமாதான அதிமுகல இருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து தேர்தலையும் போட்டி போட மாட்டேன்றாங்க. எந்த தேர்தல் எடுத்தாலும் தோக்குறாங்க அப்படின்னும் போது 2026 வந்து அவங்க சரிவை நோக்கி போயிட்டு இருக்காங்களோன்ற ஒரு சந்தேகத்தையும் கலப்புதா? இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? இல்லப்பா புலி வந்து பாயறதுக்கு முன்னாடி வந்து பதுங்குது அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதா சார்? இல்ல இது புலியா இல்லையா? இது பூனையான்னு இருக்கு. ம். புலியா இருந்தா நம்ம வந்து உண்மையிலே ரசிக்கலாம். அது பாயறத ரசிக்கலாம், பதுங்குறதையும் ரசிக்கலாம். இது ம். பூனை என்ன? இது பூனை பதுங்கி போறது, மதில் மேல உட்கார்ந்திருக்கு. எந்த பக்கம் தாவும்னு தெரியல. ம். அப்ப என்ன பண்றது நம்ம? அதுக்கு அது பாஜக பக்கம் தாவுமா? இல்ல அது சுயமா வந்து இந்த பக்கம் வந்து சுயமா நிக்குமான்னு தெரியல. 2வது வந்து 26 நோக்கி போம்போது, ம். நீங்க ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாரும் சேர்த்துக்கொண்டு ஒரு வலுவான ஒரு அமைப்பா அதிமுக போனா, அதுக்கு மக்கள் மத்தியில ஒரு மதிப்பு இருக்கும். நீங்க ம். அது போற மாரியும் உங்களுக்கு ஐடியா இல்ல. நீங்க வந்து ரொம்ப ஆணவத்தோட பேசுறீங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி. ம். ஓபிஎஸ் யாருன்னு கேட்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. சசிகலா யாருன்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டீங்க. நீங்க இன்னும் ஜெயலலிதா மாரி நெனச்சுட்டு, ஜெயலலிதா 2009ல பல தொகுதிகள்ல போட்டி போடல, புறக்கணிச்சாங்கன்றீங்க. ம். ஜெயலலிதா வெற்றியும் பார்த்தாங்க, மகத்தான வெற்றியும் பார்த்தாங்க, மோசமான தோல்வியும் பார்த்தாங்க. நீங்க ம். தொடர்ந்து தோல்விய தானே தழுவிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க வெற்றிய பார்த்தீங்க? ம். உங்களோட கொங்கு மண்டலத்துல உங்க ஓட்டே சரிஞ்சு போச்சு. போன வாட்டி உங்களுக்கு கை குடுத்தது எது? பாஜகவும் நீங்களும் கூட்டணியில இருந்ததுனால அசெம்பிளி எலக்ஷன்ல 75 இடங்கள் மொத்தமா வாங்கினதுல 45 இடங்கள் கொங்கு மண்டலத்துல தான் வாங்கினீங்க. மீதி தமிழ்நாடு முழுக்க நீங்க வாங்கின ஓட்டுக்கள் எவ்வளோ? ம். கொங்கு மண்டலத்துல 61 தொகுதிகள் இருக்கு. 61 தொகுதிகள்ல 45 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இப்ப ஆமா. மீதி 30 தொகுதிகள்ல தான் ம். மிச்சம் பார்த்துக்கோங்க. அது ஒரு 134, இது ஒரு 40, ஒரு 174 தொகுதிகள்ல நீங்க வாங்கினது வெறும் 30 தொகுதிகள் தான். அப்ப உங்களுக்கு எவ்வளவு மோசமான தோல்வி மத்த பகுதிகள்ல கிடைச்சிருக்கு. இந்த ஆமா. வாட்டி இந்த வாட்டி அந்த கொங்கு மண்டலமே உங்கள கை விட்டுடுச்சே. ஒரு தொகுதி நீங்க வெற்றி பெற முடியலையாங்க? ம். மண்டலத்துல ஒரு தொகுதி நீங்களும் வெற்றி பெற முடியல. பாஜகவும் வெற்றி பெற முடியல. உங்களுக்கு கை கொடுத்தது மத்திய மண்டலத்துல இருக்க பாமக தொண்டர்கள் ஓட்டு போட்டாங்க. சேலத்துல பாமக தொண்டர்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பயம்னா, நம்ம நின்னா நம்ம மோசமான தோல்வி அடைவோம்ன்ட்டு. ஆனா இதுல வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல. நீங்க ம். வந்து முக்கியமான முக்கியமான மாநில கட்சி, தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சியா வேற இருக்கீங்க. ஒரு எதிர்க்கட்சி வந்து கேட்டா பழைய காலத்துல சொல்றாங்க. திமுக அப்ப பண்ணலையா? அதிமுக இப்ப பண்ணல. அது பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில, நீங்க உங்களுடைய இருப்பை நிர்ணயிக்க வேண்டிய நிலையில இருக்கீங்க. நீங்க தொடர் தோல்வியினால மக்கள் மதிப்பை இழந்து கொண்டிருக்கீங்க. அந்த மக்கள் மதிப்பை மீட்டெடுக்கணும்னா, நீங்க மக்கள்ட்ட போய் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு கட்டத்திலயும் உங்களுக்கு இருக்கு. ம். உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு கட்டத்திலயும் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த விக்கிரவாண்டி எலக்ஷன்ல போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. எந்த இடைத்தேர்தலா இருந்தாலுமே அது வந்து ஆளுங்கட்சியோட அத்துமீறல், துஷ்பிரயோகம் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதையும் மீறி வெற்றி பெறுவதுதான் ஒரு எதிர்க்கட்சியோட சாமர்த்தியம். திமுக அந்த மாரி வெற்றி சார் பெற்றிருக்கு. அப்ப தோல்வியே அடைஞ்சாலும் டீசன்ட் செகண்ட் பிளேஸ்ன்றது வந்து அட்லீஸ்ட் அவங்க நாங்க இன்னும் பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கோம். மக்கள போய் சந்திக்கிறோம். மக்கள போய் தேடுறோம். நாங்க வந்து அதனால வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா தானே சார் எல்லா எலக்ஷனுமே ஒரு அட்வான்டேஜா தான் நம்ம பார்க்கணும். அதுதானே வந்து பிஜேபி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள போய் சந்திக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஏன் அவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்க சார்? அதாங்க இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது திமுக வந்து ஏதாவது தவறுகள் செய்திருப்பின், அந்த தவறுகளை மக்கள்ட்ட கொண்டு போய் காட்ட வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது ஆக்சுவலா. ஆமா. ம். 26க்கு நீங்க உங்கள தயார் பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ம். 26க்கு தயார் பண்றதுக்கு இதுதான் அடிப்படை. இந்த தேர்தல்ல நிக்கிறது தான் அடிப்படை. இந்த ஆமா. தேர்தல் புறக்கணிக்கிறது அடிப்படை கிடையாது. ஆமா. 26க்கு நீங்கள் உண்மையாக தயாராகி வருகிறீர்கள் என்றால், ம். அதற்கான அடிப்படை இந்த தேர்தலில் போட்டி போடுவது. வெற்றி தோல்வி என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சகஜம். அதனால ஆமா. புறக்கணிப்பு என்பது ஆளுங்கட்சியோட துஷ்பிரயோகம். அதனால புறக்கணிக்கிறோம்னா, இது எல்லா எல்லா இப்போ நாளைக்கு இன்னொரு தேர்தல் வரும். அதுலயும் பிரச்சனை வரும். அப்ப இதையே எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டே இருப்பீங்களா? அப்படி புறக்கணிச்சீங்கன்னா 26ல மக்கள் உங்கள புறக்கணிச்சுருவாங்க. அப்படிதான் சார் வந்து நிலைமை போயிட்டு இருக்கு. ரொம்ப அதாவது வந்து அதிமுகன்ற ஒரு பெரிய பிம்பமான கட்சி. ஒரு பிம்பம்னு சொல்றத விட ஒரு உண்மையான கட்சி இன்னைக்கு வந்து மக்களிடையே அவங்களோட ஆதரவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வேதனையில பட் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்காம யோசிச்சு பார்த்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்து விட்டு இந்த வாட்டி ஓகே நான் உங்களுக்காக தான் நாங்க வந்து நிக்கல நம்ம 2026ல நம்ம 2 பேரும் சேர்ந்து நிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் வருது. அதை இவங்க நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க அதிமுக வலிமையா இருந்தா, அஹ், எப்போதுமே மாநில எலக்ஷன்ல மக்கள் வந்து மாநில கட்சிகள தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. பாஜகவ பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. ம். இவங்க வலிமையா இருந்தா, பாமக இவங்க பின்னாடி தான் வரும். இவங்க ம். கூட்டணியில தான் வரும். இவங்க ம். வலிமையா இருக்கணும் ஆனா.
வெறும் பழனிசாமி மட்டும் இருந்தா போறாது. ம், சசிகலா, தினகரன், டிடிவி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தால், ம், தேமுதிக, பாமக, பாஜகவும் இவங்ககிட்ட தான் வரும். ம், வந்தா நீங்க திமுகவுக்கு ஒரு ஃபைட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாட்டி நீங்க இந்த பார்லிமென்ட் எலக்ஷன்ஸ்ல நீங்க ம், கூட்டணி வச்சிருந்தீங்க வச்சுக்கோங்க. பாஜகவோட, பாமகவோட, தேமுதிக எல்லாம் ஒண்ணா இருந்தீங்க வச்சுக்கோங்களேன். ம், குறைந்தபட்சம் நீங்க 12, 13 தொகுதிகள்ல கடுமையான போட்டிய உருவாக்கி இருக்கலாம். ம், இன்னொன்னு நீங்க ஒரு 4, 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கலாம். இந்த சீன கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ம். 4, 5 சீட்டு வின் பண்ணிட்டாங்க. 2 பாஜக, 3 அதிமுகன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சரி, கற்பனை ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கோங்க. சரி. இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? மத்தியில ஒரு மந்திரி இல்லையா? ஆமா, நிச்சயமா. மத்தியில ஏதாவது ஒரு மந்திரியாவது குடுத்திருப்பாங்க. அப்போ அப்போ அரசியல்ல என்ன பாடம் அப்படின்னா, இமிடியேட்டா நம்ம முன்னாடி வரப்போற பிரிட்ஜ நம்ம எப்படி கிராஸ் பண்றது? எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்றது? இதுல ம். வந்து நம்ம இவரோட கூட்டணி வச்சா நமக்கு என்ன ஆதாயம்? அவருடைய கூட்டணி வச்சா நமக்கு என்ன ஆதாயம்? இவர் கூட கூட்டணி வச்சா எந்தெந்த இடங்கள்ல நம்ம வெற்றி பெற முடியும்? அவர் நம்ம கூட கூட்டணி வச்சா அவர் எந்தெந்த இடங்கள்ல வெற்றி பெற முடியும்? இதுல கொள்கையை வெண்டைக்காரன் கிடையாது. என்ன யார் கூட சேர்ந்தா ஸ்ட்ராட்டஜிக்கலா வின் பண்ண முடியும்? அதுதான். இந்த தேர்தல்ல நீங்க போயிருங்க, பாஜகவோட போயிருங்க, பாமக எல்லாம் சேர்ந்துருங்க. 4, 5 இடத்துல வின் பண்ணியிருந்தீங்கன்னா மந்திரியா இருப்பீங்க. இத்தன நேரம் உங்கள ஒருத்தர் மந்திரியா இருப்பீங்க. ஆமா. இன்னைக்கு சரி ஓகே. நீங்க அப்ப தேர்தல்ல தான் அப்படி பண்ணல. தேர்தலுக்கு அப்புறம் நீங்க பாஜக விட்டு வெளில வந்தீங்க. சரி அப்பவாவது உங்க ஸ்ட்ராட்டஜிய ஒழுங்கா வச்சுக்கணும். நான் பூணுன்னு ஏன் சொன்னேன்னா, முதல் மேலே நின்னுருந்தீங்க. பாஜக எதிர்ப்புலயும் குதிக்கல, பாஜக ஆதரவுலயும் குதிக்கல நீங்க. நீங்க ம். வெளியில வந்து பாஜக எதிர்ப்பையாவது தீவிரமா பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஆமா, எஸ்டிபி நிச்சயமா. வந்து ம், அதுவும் பண்ணல. அதுவும் பண்ணல. திமுகவ வைத்து அசெம்பிளி எலக்ஷன் மாரி பிரச்சாரம் பண்ணீங்க. அது எந்த விதத்துல கரெக்ட் அது? ம், தப்பு அது. அது ஃபெயில். ஸ்ட்ராட்டஜிக்கலா அது ஃபெயில் ஆயிடுச்சு. ம், அல்டிமேட்டா 1% ஓட்டு நாங்க ஏத்திட்டோம், கீத்திட்டோம். ஏம்பா நீங்க 2019ல 22 இடத்துல நின்னீங்க. 19% ஓட்டு வாங்கினீங்க. ம். 2024ல நீங்க 33 இடத்துல நின்னு 10 இடம் அதிகமா 10, 11 இடம் அதிகமா நின்னு 1% தான் ஏத்திருக்கீங்கன்னா, இந்த வளர்ந்திருக்கிற வாக்காளர் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது இது வளர்ச்சியா அது? இது நிச்சயம். வளர்ச்சியா அது? எப்படி மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு பிளஸ் ஒரு நீங்க ஒன்றுபடலைன்னா, நீங்க சொல்லலாம் ஓபிஎஸ் ஒரு தனி மனிதர், சசிகலா ஒரு தனி மனிதர், எல்லாம் தனி மனிதர் சொல்லலாம். ஆனா மக்கள்ட்ட போயி தெற்கு பகுதியிலயோ, வேற எங்கேயோ மக்கள்ட்ட போயி, அதிமுக எப்படி இருக்குன்னு கேளுங்க. அது பிளவுபட்டு இருக்குன்னு தான் சொல்றான் எல்லாருமே. ஒண்ணா ஆமா. இருக்குன்னு தான் சொல்றான். ம். அவனுடைய பார்வையில நீ பிளவுபட்டு தான் இருக்க. ஓபிஎஸ் பின்னாடி ஒருத்தன் இருக்கானோ, 2 பேர் இருக்கானோ, அது வேற விஷயம். நான் கேட்கிறேன் ஒருத்தன் இருக்கான்னே வச்சுக்கலாம். நீங்க அதே அவன் ஆளே இல்ல 100 பேர்ல ஆளே ஒருத்தர் இருந்தாலே இல்ல ஒரு 1% ஆச்சே. இல்ல நீங்க ஆளே இல்லன்னு சொல்றீங்கல்ல. ம், ஏன் ராமநாதபுரம் தொகுதியில நீங்க ஓபிஎஸ் ஓட அதிக ஓட்டு வாங்கல? நீங்க ஏன் 3வது இடத்துக்கு போனீங்க? ம், தேனியில நீங்க ஏன் 3வது இடத்துக்கு போனீங்க? ம். நீங்க அவங்களாம் பெரிய ஆள் தானே. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குல்ல. இரட்டை இலச்சினை உங்ககிட்ட இருக்குல்ல. ஏன் நீங்க திமுக க்கு அடுத்து வந்திருக்கலாம்? வின் பண்றது ஒரு பக்கம் விடுங்க. திமுக க்கு அடுத்தபடியா வந்திருக்கலாமே, ஏன் வரல உங்களால? ம். ஏமாத்துறாரு பழனிசாமி. தொண்டர்கள் முழிச்சுக்கணும் ஆக்சுவலா. தொண்டர்கள ஏமாத்திட்டு இருக்காரு. நிச்சயமா. செல்வாக்கு ஏறிடுச்சுன்னுட்டு. அவருடைய ஆணவத்தால் இந்த கட்சி அழிய போகுது ஆக்சுவலா. சார் தேனின்றத ஒண்டி நம்ம பார்க்க முடியாதுல்ல சார். தேனின்றது வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியா இருந்தாலும், அது கீழ 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதே மாரி ராமநாதபுரம்ன்றது வந்து தனியா பார்க்க முடியாது. அது கீழ ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 6, 6 நம்ம பார்த்தாலே 12 தொகுதி ஆயிடுதே சார். அது சார் 12லயுமே வந்து உங்க ஓட்டு பிரிச்சாலே போதுமே, டிஎம்கே ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடுவாங்களே! சார் இந்த அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள்ல மொத்தம் திமுக வந்து 222 தொகுதிகள்ல வந்து அது முன்னாடி நிக்குது. ம். இவங்க வந்து 13 தொகுதிகள்ல இருக்காங்க. அந்த 13 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் தவிர மீதி 11 தொகுதிகள் வந்து முழுக்க வன்னியர்கள் இருக்கிற தொகுதிகள் தான். மொத்தத்துல ம். வன்னியர் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால பாமக தொண்டர்கள் அவருக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால பொழைச்சுது அது ஆக்சுவலா. ம். இல்லாட்டி இன்னும் மோசமா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா, ம். அந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஓரளவுக்கு கௌரவமிக்க ஓட்டு வாங்க கை குடுத்த அந்த பாமக தொண்டர்கள ம். எடப்பாடி பழனிசாமி நம்பல. அவரு 10.5% குடுத்தாருன்ற ஒரு அந்த அந்த அதுக்காக காட்டுற நன்றி தான் அது ஆக்சுவலா பாமக தொண்டர்கள் ஓட்டு போட்டது. ஆனா ம். நீங்க வந்து பாமக தொண்டர்கள நம்பல. நம்பி நீங்க விக்கிரவாண்டியில நிக்க விரும்பல. ஆனா ம். பாமக தொண்டர்கள் உங்கள நம்புறான். நீங்க ஆமா. வந்து நின்னா போதும்ன்ட்டு. அத நீங்க புரிஞ்சுக்காத என்ன பண்றீங்க? புறக்கணிக்கிறீங்க. ரைட். சார் இந்த டாபிக் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா 2026ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து கழகங்கள் இல்லாத ஒரு தமிழகம் அப்படின்னு 2026ல உருவாகும் அப்படின்ற மாரி பேசுறாரு. உங்க கருத்துக்கள்? சார் கழகங்கள் இல்லா தமிழகம்னு அன்புமணி மட்டுமா சொல்றாரு? பாஜகவும் தான் சொல்லுது. அதனால அவங்க 2 பேருக்கு ஒரே எய்ம் தான். நெறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மாரியான இதே அரசியல் சூழல் அன்னைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ம். இன்னைக்கு வந்து திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆ பிரிஞ்சுது.
அன்னைக்கு வந்து விஜய் வந்தாருன்னா விஜய் நாலா பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓட்டுகள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிய திமுகவுக்கான வெற்றிக்கான அட்வான்டேஜ் அதிகமாயிட்டே இருக்கு ஆக்சுவலா. ரைட். அதனால வந்து இந்த கட்சிகள் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து திமுகவுக்கு எதிராக திமுக எப்படி ஒரு வலுவான கூட்டணி வச்சிருக்கோ அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய நிலையில தான் இந்த அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் இருக்கின்றன. நாங்க தனியா போவோம். நாங்க தனியா போய் எங்க ஓட்டு வங்கியை நிரூபிப்போம். பாஜக சொல்றதும் பொய் தான். 11% கிடையாது. ஓட்டு வங்கியை நிரூபிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர, ம். அது வந்து எதார்த்தத்துக்கு ஒத்து வராது. தோற்று போனவர்களின் சொத்தை வாதம் என்னன்னா, இந்த மாதிரி வாக்கு சதவீதம். அத ம். சொல்லி தொண்டர்களை ஏமாத்துறது. இதான். ஒரு இடத்துல வின் பண்ணுங்க சார். ஏதோ ஒரு இடத்துல வின் பண்ணா கூட உங்க செல்வாக்க ஒத்துக்கலாம். நீங்க எம்எல்ஏக்கு அசெம்பிளிக்குள்ள போறதும், பார்லிமெண்ட்டுக்குள்ள போறதும் தான் முக்கியமே தவிர, வாக்கு சதவீதத்த வச்சா இங்க வந்து தீர்மானிக்கிறாங்க எல்லாத்தையும். ரைட். இன்னைக்கு 11% நீங்க பாஜக சொல்லலாம். நாளைக்கு மாநில தேர்தல்ல உங்கள புறக்கணிச்சிட்டாங்கன்னா 3% போயிடுவீங்க நீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.